படிக்க வச்சா வந்து எல்லாராலையும் படிச்சிட முடியாது. அதுக்கு வீட்டில் சப்போர்ட்டுன்னு ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து என்னென்னா, அப்பாவுக்கு அவர் பட்ட கஷ்டங்களோ என்னன்னு தெரியல. அவரோட லைஃப் டைம் ஆம்பிஷனே வந்து என்னவா இருந்ததுன்னா, 4 பசங்களுக்கும் நல்ல ஃப்யூச்சர் கொடுத்துடணும், நல்ல அழகான ஒரு இன்கம், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஃப்யூச்சர் கொடுத்துடணுங்கிறது தான் அவரோட கனவு, லட்சியம் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டராக என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற கனவு எனக்கு புரிஞ்ச வரைக்கும். அதில் முக்கியமாக பெண் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து அவரோட ரொம்ப பெரிய கனவாக இருந்தது. அவர் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. அதை வந்து சரியாக படித்து முடிக்க முடியல அப்படின்னும் போது அவ்வளோ பொறுப்பு தலை மேலே. அதை மீறி எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணலை. எங்கள் அப்பா ஒரு சட்டை கூட வாங்கி போட்டுட்டு போக மாட்டார் இந்த நிமிஷம் வரைக்குமே. அதுக்கு மேலே ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் படிக்காதப்போ, என்ன உன் பொண்ணை 10ஆம் கிளாஸ் மேலே படிக்க வைக்கிற, இந்த மாதிரி கேட்காத பீப்புளே கிடையாது அவங்க 2 பேரையும். அதை மீறி என் 2 பெண் பிள்ளைகளும் நல்லா படிக்கணும்னு அவங்க 2 பேரும் படாத கஷ்டம் கிடையாது.